ஹலோ ஹலோ. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்கிரதை, உளறிடாத. நானே திருவாரூர் என்னையே குழப்பிடாத. நைஸ் டை, நைஸ், சூப்பர். கம் கம். மை சன் பிரகாஷ். ஹலோ. ஒன்லி மை டாக்டர். ஹாய். இந்த கையும் யூஸ் பண்ணுங்க. திருட்டு பையன். மை சன் ஆனந்த். ஹாய். Excuse me. Are you from America? Yeah. Which part? She's no, his part is America. It's the place which. What's your qualification? Yeah, as a qualification, if it make no base, it's a qualification. Maybe in India, it's not followers, but make it so cities. Yeah. Oh, what is this back is bigging and padding and what it is it? Yeah, no, yeah. Oh. Hi. Hello, Lois. அப்பா கிடைச்சிட்டாரு சார். நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன், வேலையை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு சார். சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க, எதுல ஓடுறீங்க, எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடுனீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார். தமிழர் சார், இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா? இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட மாட்டி நான் எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார்? சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கல்யாண வீட்டுல உங்களை மாதிரி ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சுட்டு மீசி எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு. Oh yeah, the gas and all. Yeah. So we can find coming and dancing. Oh, it's time, huh? Oh, you எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம். இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல, லோக்கல் தான். உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு. நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு. நான் அப்பவே சொல்லிங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தர் இருக்கான்னு. நீ வேற குட்டையில இறங்காத. குட்டியில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா? இதுக்குதான் கம்பெனி பக்கம் வாங்கன்னா யாருமே வரது கிடையாது. என்னடா வளர்ற? அவன் கூலிதான், அவனுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துருக்கோம். இன்னும் 15 நிமிஷத்துல அவர் கூலிதான்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த குழப்பமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும். எஸ். இது எப்படி? சூப்பர். ஹலோ, பேட்டா போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் சார், நான் விமலா பேசுறேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டதை அரெஸ்ட் பண்றதுக்கும் போன் பண்றதை ரிலீஸ் பண்றதுக்கும் நாங்க உங்க வேலைக்காரங்க இல்ல, கவர்மெண்ட் சர்வெண்ட். நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்குங்க. ஓகே. அந்த அம்மா தான் போன்ல சொல்லிட்டாங்களே சார், விட்டுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் சார் அந்த அம்மா வர சொல்றீங்க? நீங்க ஏன் சார் அந்த அம்மாவை பார்க்கணும்? ஒரு பொண்ணு நல்லா இருக்க கூடாது? அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு. ஐம் சாரி சார், நான் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் வெளியே விட்டுருங்க சார். இதுல ஒரு கழுத்து போடுங்க. சீக்கிரம் என்ன உள்ள போட்டது மாமாவுக்கு அக்காவுக்கு தெரிய வேண்டாம் சார். அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க மனசுலயே அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. கெட் அவுட். அவுட். சார் 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 சார். அப்பா சமாளிச்சிட்டேன். நான் அரெஸ்ட் பண்ணவன 15 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு எங்கேயே கூட்டு போனீங்க, மறுபடியும் கூட்டு வந்தீங்க. என்ன சார் இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர் சார், நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்யறோம். I see. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். எங்க வீட்டுல நடந்த குழப்பத்துல நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன் சார். எங்க வம்சத்துல இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. எங்க அப்பா அம்மா, எங்க பாட்டா பாட்டி, எங்க அக்கா குழந்தை கூட போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு அந்த மாதிரி ஏழைகளை உள்ள போட்டு வேடிக்கை பாக்குறது ஒரு பொழுதுபோக்குங்க. ஐயோ, நினைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார இல்ல சார். என்னைக்கு எங்க வீட்டுல வந்திருக்கிற ஆள் எங்களை எல்லாம் வெளியே போக சொல்றாரோ அன்னைக்கு நானும் உங்களை மாதிரி தான் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்ன சார் என்ன என்ன சொல்ல போறீங்க? எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேளுங்க சார். யாருக்கு? உங்களுக்கு தான். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. யாரோட? என் கூட. ஏன்? இது கூட தெரியாம ஒரு ஆம்பளை இருப்பாரா? ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவா? எதுக்கு? உங்க அம்மா உங்க அப்பாவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? எதுக்கு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு எதுக்கு சொல்றேன்? எதுக்கு? இதுக்கா? எதுக்கு?
நானே உங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேச வரேன். தூள்பா. நல்லா காலமுத்தியா. சரிங்கய்யா. என்னம்மா பையோட வந்துட்ட? இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். சரி இரு. இது இது இங்கதான் இருக்க போறியா? எதுக்கு? இது நம்ம வீடு தானே? அதுல என்ன சந்தேகம்? அப்பா இருக்கிற வீட்ல பொண்ணு தங்க போறது எதுக்குன்னு கேக்குற முதல் அப்பா நீங்க தான். அது வந்துமா. இது பாருங்கப்பா, ஹாஸ்டல்ல இனிமே என்னால தங்க முடியாது. எக்ஸாம் டைம், ஃபைனல் இயர் வேற. இதுக்கு மேல என்ன இங்க நீங்க தங்க வேண்டாம்னு சொன்னா ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் ரூம் எடுத்து தங்க. ஐயோ விமலா, அந்த 2 பசங்க இருக்கும், அவங்க அப்பா வீடு எடுத்து கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நீ அங்கேயே இரு. அதுக்கப்புறம் நீங்க தங்கிக்கலாம். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கானே, கரண்ட் மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பிளக் எல்லாம் சொருவானா. அவன் 2 கண்ணால பார்த்தாலே போதும், கனெக்ஷன் ஆயிரும். இது எப்படி? ஐயோ வந்துட்டானே. பக்காதே அது பக்காதே. ஹாய் மாமா. நீ அங்கேயே இரு, நானே வர்றேன். நம்ம குட்டி குட்டியா? நம்ம குட்டி இனிமே இங்கதான் தங்க போதா? ஆமா, தங்கி தூங்கி. இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? நான் குழந்தையா இருக்கும் போது முதல் தடவை குப்புற புரண்டு தலை நிமிர்ந்த நாள். அதுக்கு என்ன பண்றானே தெரியல. ஐயோ ரொம்ப எல்லாரும் ஒரு தடவை குப்புற புரண்டு தலை நிமிர்ந்து வீட்டுக்கு போய் ஜாலி பண்ணுங்க. எங்கேயோ குடிசையில பிறந்து குப்புறப்படுத்து தலை நிமிர்ந்ததுக்காக இங்க வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கியே, ஏன் அப்ப விட்டு பணம் இத நினைச்ச பாருங்க, மொத்த கணக்கையும் கூட்டி கழிச்சு நமக்கு சேர வேண்டிய பங்களை கட் பண்ணிக்கங்க. ஹாய். ஐயோ அங்கே போறானே. Oh, what a style. Naughty style. See you. Sorry. நின்னா அடிக்கிறான், திரும்படா அடிக்கிறான், குனிஞ்சா அடிக்கிறான். Hello. माधुरी दीक्षित. जिस देश में गंगा बहती है, दिल है कि मानता नहीं. हाय नो. ओके. மாதுரி தீக்ஷித் சூப்பர் ஸ்டார் ஆஃப் பாம்பே. ஒரு வாட்டி என்ன ஃளைட்ல பார்த்தாங்க. பார்த்ததுல இருந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு பின்னாலேயே சுத்துறாங்க. எப்போ பாருங்க ஷாடி. அந்த சாதியே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இந்த ஜாதியை விட்டுருங்க. நீங்க வாங்க. வாங்க. இந்த பாருப்பா, இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒண்ணும் பண்ணிடாதப்பா. அப்பா, யாரு கூப்பிட்டா? ஐயோ, யாரு கூப்பிடுறது, யாரு பேசுறது ஒண்ணும் புரியல. எல்லாம் ஒன்னால வந்தது. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? அவர் கோடீஸ்வரனா இருக்கிறதுனாலயோ பணத்தை வாரி வாரி குடுக்கறதுனாலயோ என் மனசு யாரும் பிடிக்கவும் முடியாது, என்கிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது. இத பாரு குட்டி, இன்னும் எண்ணி ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள என் கையால உன் கழுத்துல தாலி கட்டி உன் வயித்துல என் குழந்தைய சுமக்க வைக்கல இந்த அரசு தமிழ் அரசே கிடையாது. ஒரு சாதாரண ஏழையை கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர உன்ன மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னால என்ன நெருங்க முடியாது. உன் எண்ணத்தை நான் மாத்தி காட்டுறேன், நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன். தேடி தேடி அலைஞ்சு தேஞ்சு போயிட்டேன் சார். மறுபடியும் திரும்பி வந்த உங்களை ஒருத்தர் 2 பேரும் நினைச்சு எக்கச்சக்கமா குழப்பி போயிட்டேன் சார். அடுத்தவங்களை குழப்பி விட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி சார் திறமையா நடிக்கிறீங்க? எப்போ அந்த வீட்டு பொண்ணு உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிருச்சோ, நானும் உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் சார். சார், என் திறமை இவர்தான் சார் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது என் திறமையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார். ஆஞ்சநேயர் அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு எலி அளவுக்காவது என்ன யூஸ் பண்ணிக்க சார். அது என்ன எலி? ராமாயணத்துல இலங்கைக்கு எலிதான பாலம் போட்டுச்சு. அது அணில்யா? எலி இல்ல. என்ன சார் குழப்புறீங்க சார்? இந்த 2 சின்னதா இருக்கிறதுனால நான் குழம்பி போயிட்டு சார். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ரெடி, வேலையை கெடுத்து வெயில நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு அவ்வளவுதானா? உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சில்லற உண்டு. அமெரிக்கால இருக்கிற நம்ம முதலாளி முதல் தடவையா ஃபேக்டரிக்கு வர்றாராம். ஓஹோ. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நம்மள அனுப்பிச்சிட்டான். அவன் எதுக்காக ஃபேக்டரி வரான்னு யாராவது கேட்டீங்களா? கேட்டேனே, அங்க வாங்க உங்களுக்கே தெரியும் சொன்னா. என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலா இருப்பான்? ஃபேக்டரி பக்கம் போனீங்களா அவர் தினம் நீங்க கேப்பீங்க. நாளைக்கு போறேன் அவர் சொல்லிட்டு வந்தாரு.
அப்பா மனுஷன் ஒரு வழியா இன்னைக்கு தான் வர்றார். இப்ப விஷயம் தெரியுதா அவன் ஏன் வரான்னு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல முத எங்க கம்பெனி வந்திருக்கீங்க. மன்னிக்கணும். இது உங்க கம்பெனி இல்ல, என் கம்பெனி. கேரக்டர் நூறு பிடிச்ச மாதிரி மெயின்டைன் பண்றான் பாரு. உள்ள போலாமா சார்? சார், உங்களோட இந்த ஃபேக்டரியில மட்டும் 37 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது சார் வருஷத்துக்கு. அப்பா கேட்டாலே தலை சுத்துது. இனி பணத்தை பார்த்தா பொத்துல கீழே விழுந்துருவேன். கிட்டத்தட்ட 10,400 பேர் இங்க வேலை செய்றாங்க சார். இது என்ன ரப்பர் ஃபேக்டரியா? யோ, இது பேப்பர் ஃபேக்டரியா? பேப்பருக்கு ரப்பருக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. இப்ப என்ன நான் பெருசா தப்பா பேசிட்டேன்? பேப்பருக்கு ரப்பருக்கு ஒரு இடத்தா வித்தியாசம். அதுவும் பர்ரு இதுவும் பர்ரு, ரெண்டுமே பர்ரு தான். ஷட் அப் சார். அந்த பக்கம் சிமெண்ட் ஃபேக்டரி சார், அந்த பக்கம் ஸ்டீல் ஃபேக்டரி, நடுவுல ரப்பர் ஃபேக்டரி சார். தூக்கி போடுற பேப்பருக்கு 10,450 பேர் அவசியம் தேவையா? லட்சுமி, என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள். புரியல? நான் முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்ன அடிச்சு உதைச்சாங்களே, அந்த அற்புத நாள். அது நடந்து இன்னையோட 1 வருஷம் முடிய போகுது. அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு 1. அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பெர்சனாலிட்டி வந்தேன். இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாங்க. ஆஹா. ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அடிச்சா செத்து போயிடுவீங்க நினைச்சிருப்பாங்க. லட்சுமி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உயிர் வாழ்றதே உனக்காகத்தான். இதே வார்த்தைய பிரியா கிட்டயும் சொன்னீங்களா? போட்டு குடிச்சாளா? அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதா. சரி, ஏன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு உங்க லவ் ஸ்டோரியை வேஸ்ட் பண்ணாதீங்க. லட்சுமி, நீ என்ன சொல்ற? இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கிறது என் கல்யாண விஷயமா பேசத்தான். செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளை கட்டிக்குவான்? லட்சுமி, எதுக்கும் கவலைப்படாத. செவ்வாய் தோஷம் இல்லை, எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கை கொடுக்குன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன். இனிமேலாவது என்னுடைய ஹார்ட்டை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. வரேன். ஐயோ, போன காரியம் என்னாச்சு? என்னன்னா உனக்கு என்னடா? இல்லண்ணே, லட்சுமி கல்யாண காரியமா போனீங்களா, அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன். நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, அதை கட்டிக்காதீங்கன்னு களைச்சு விட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், கடிச்சு துப்பிடும். போடா. அப்படியே உங்களை மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க? லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? தோ நிக்குது பாரு, இது மாதிரி தான் இருக்கும். இத பார்த்தா அதை பார்க்க வேண்டாம். ஐயா, அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம். லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்ன? கையிடுறா. மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. விட்டனா பல்லு பக்கடா காழ்ந்துடும். நான் யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? யார பார்த்து பல்ல உடைப்பேங்கிற? நான் நினைச்சா உன்னைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா? இரு, உன்னை போட்டு கொடுக்குறேன். எவனோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான். அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா ஒன்னு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி. அண்ணே, இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்பான் பாருங்க. அது கிடைப்பான் தம்பி. ஆனா அந்த சம்பந்தக்காரன் முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு, இல்லன்னு சொல்லல. அதை சரி பண்ணி மாத்தி அடிச்சிட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடிய வச்சுட்டானே. அந்த கேப் மாதிரித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல் கை சட்டையை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். நீ ஏன்டா இங்க வந்த? சும்மா மாமா, போடா. ஃப்ரெண்ட், எஸ், நீங்க எத்தனை வருஷமா இவங்க கூட இருக்கீங்க? இந்த நாய்ங்க சட்டி எடுத்த காலத்துல இருந்து நானும் கூடவே இருக்கேன்ப்பா. ஓஹோ, அப்படி 10-25 வருஷம் சர்வீஸ் வருவில்ல? ஆமா, இது பெரிய மிலிட்டரி கேம்ப். சர்வீஸ்க்கு பதக்கம் கொடுக்க போறாங்க. அட ஏன்பா நீ வேற. ஃப்ரெண்ட், நீங்க ஏன் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? இந்த பன்னீரோட போராடுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. இது ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டி வந்து அவங்க கூட வேற போராடணுமா? அதனால பிளைனாவே இருந்துட்டேன். இந்த பாரு, இந்த பழசு எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி, தோசை,
ஆப்பம் முட்டைக்கறி பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச 2 ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்னுக்கிறியா இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு இவங்கிட்ட வாங்கி திங்கலான்னு சொல்றியா? இங்க பாரு, நீ கலெக்டர் இல்ல டிரைவர், இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல அவுட் ஹவுஸ், ஞாபகம் வச்சுக்க. ஃப்ரெண்ட், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னால எங்கேயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது. அது இல்ல, அந்த கால் இப்படி உங்களை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல? என்னை வா எதுக்கு? அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அசந்து தூங்கிடுவேன். அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. இங்க யாராவது அம்மா கிடைக்குமா? இப்ப அம்மா கேப்ப, அப்புறம் அம்மனி கேப்ப, என் தொழிலையே மாத்திடுவேன். இங்க பாரு, நீ டிரைவர் டிரைவர் டிரைவர், காலையில டிரைவர்னு கூப்பிட்டா எழுதி சொல்லியாகணும். இவங்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு. என்ன பண்றது, இந்த வீட்டுக்கு தான் எந்த நாய் வரமாட்டேங்குது. படியா சுகமா போத்திக்கிட்டு தூங்குறியா? இருவனை என்ன பண்றேன் பாரு. என்னடா ஐயோ, பேய் பேய். ஏயாவது நாயாவது பெரிய மாமா கூப்பிடாரு, வாடா. அது வாடா மாமா. என்னடா? இல்ல காவலுக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் விஷயத்த சொன்ன உடனே நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான் மாமா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போலாமே. ஆமா, ராத்திரில தனியா படுத்துக்கிறதுக்கு உனக்கு பயம் ஒண்ணு இல்லையே? எனக்கு பயம். பயமா? என்ன மாமா, ஒத்தையா விட்டாலே 5 பேரை சமாளிப்பான், இவங்கிட்ட போய் பயம்ங்கிறீங்களே. ஆம்பளைன்னா அப்படிதான் இருக்கணும். களத்து மேட்ல இருந்து நெல்லு மூட்டை வீட்டுக்கு வர வரைக்கும் காவலுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. சரி போ. தோட்டம் எங்க இருக்குன்னு தெரியுமில்ல? தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன் மாமா, நீங்க போங்க. நான் கூட்டு போய் களத்து மேட்ல படுக்க வச்சுட்டு அப்புறம் வரேன் மாமா. போங்க மாமா. வா மாப்ள. அது பாடி. லட்சுமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பெரிய மாமா கூப்பிடுறாரு, போ. நீங்க திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கணும். போ. ஏன் சார், நீங்க முதலாளி அம்மா பரிமாறதான் சாப்பிடுவீங்களா? ஆமா, அதோட ருசியே தனிதான். நானும் இந்த வீட்டுல ஒரு முதலாளி தான், நான் பரிமாறுறேன். சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க. இது என்னன்னே தெரியல. இதை சாப்பிடு. இதை சாப்பிடு. இதை நீ பாத்துக்கவே மாட்ட. இதையும் சாப்பிடு. இந்தா தயிர் போட்டுக்கோயேன். நல்லா சாப்பிடு. நல்லா சாதத்தை பிசைஞ்சு ஒரு அடி அடி. நாம அந்த ஜமீன் வீட்டை ஏலத்துல எடுக்கிறோம். ஆமா, எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, எவன் எதிர்த்து கேட்டாலும் சரி, விடக்கூடாது. உங்களுக்கு எதிரி இந்த ஊர்ல யாருங்க இருக்கா? அந்த தாடிக்கார ஒருத்தன் தான். யார சொல்ற? அவன் தாங்க இந்த மணியை கவுண்ட. என்னன்னா எப்ப பார்த்தாலும் அவன் நமக்கு இடைஞ்சலாவே இருக்கான். ஆமாங்க, இந்த வீட்டை குறிப்பா ஏலம் எடுக்கிறதுல அவன் உங்களுக்கு இடைஞ்சலா தான் இருப்பான். ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னங்க, அவன் வீட்லயே ஆடு மாடு மேய்ச்சு முறவாசல் செஞ்சு நீங்க பண்ணையத்துக்கு இருந்திருக்கீங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் காசு பணம் சேர்த்த உடனே அந்த வீட்டையே வாங்கலாம்னா விடுவானா? அவன் ஏற்கனவே உங்க 2 பேரை பத்தி தெருவா மைக் செட் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். உங்க 2 பேர் கையிலயும் சட்டியை கொடுத்து வீடு வீடா பிச்சை எடுக்க வைக்காம விடமாட்டானா? அவனை விடுற. அதை நான் விட மாட்டேங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா பிறந்தீங்க இருக்காங்க, ஜோடியாவே உங்களை பிச்சை எடுக்க வைக்க முடியுமா? ஐயா, ஒரு காலத்துல நீங்க 2 பேரும் பிச்சை எடுத்தது வாஸ்தவம் தான், எடுத்திருக்கிறீங்க. அதையே இப்போ மைண்டன் பண்ண சொன்னா எப்படிங்க முடியும்? அதை விடுறா. விட முடியாது. கோர்ட்டு போறா. சரி, விட்டுட்டேன். டேய், அந்த வீடு என்ன விலைக்கு போகும்? அது என்ன கேஸ் மேல 10-16 இருக்கும். 25 லட்சம் போகுங்க. 25 லட்சமா? அது உனக்கு எப்படி தெரியும்? தக்காளிட்டியா 2ஆம் கிளாஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்திருக்கேன். குவாலிபிகேஷனை மெயின்டைன் பண்றீங்களா? 25 lakhs போகும். அப்படின்னா 25 லட்சம். நீ அதேதான் சொல்றிய? டேய் மாமா. அப்ப 20,01,000 எழுது. சரி மாமா. யார் பேருக்கு எழுது? என் பேருக்கு. எது? எழுத வேண்டாம்னு சொன்னங்க. அதான பார்த்தேன். எங்க 2 பேருக்கு எழுது. வேண்டாண்டா, அண்ணன் பேர்லயே எழுது. தம்பி, 2 பேர் பேர்ல இருந்தாலும் சரியா இருக்கும். அண்ணே, அந்த ஜமீன் வீடு உங்க பேர்ல தான் இருக்கணும். சரி, 6 பேர்ல இருந்தா என்ன? எழுது எழுது. அண்ணே, சபால கூட்டம் ரம்பி வழியுது. உங்க பேரை போட்டு புதுசா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஜனங்க அதை பார்த்துட்டு கவுண்டர்ல ஒரே கூட்டம். அப்படியாடா? அந்த கண்கொள்ளா காட்சி நான் பார்க்கணுமேடா. கடைக்காரர்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு, நீங்க கேட்டா இல்ல நான் சொல்ல போறாரு. இல்லனே சும்மா இருப்பா. ஹெல்மெட் இல்லாம நானே வண்டியை 3 நாளா எடுக்காம இருக்கேன். அவ்வளவுதானே, மத்த நான் பாத்துக்கிறேன். என்னடா செய்ய போற? நீங்க சும்மா இருங்கண்ணே, சாவி கொடுங்க. கோவிந்தே, அந்த கூட்டத்தை நான் பார்த்து வந்துடுறேன். டேய், உன் பேச்ச கேட்டு ஹெல்மெட்டுக்கு பதிலா தலையில சட்டியை கவுத்துட்டு போறோம். போலீஸ் பிடிச்சது, கையில காசும் இல்ல, உள்ள போயிட வேண்டியதுதான். ஐயோ, சட்டி உடைஞ்சு போச்சே. ஏய்யா, என்ன தைரியம் தான் சட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு ஹெல்மெட்டா மாட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துவீங்க? ஐயா கோவிச்சுக்காதீங்க, ஒரு அர்ஜென்ட். சாயந்தரமே ஹெல்மெட் வாங்கிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க.
ஐயா அவ்வளவு பணம் எங்க கிட்ட இல்ல, வேணா அந்த ஸ்கூட்டரை வச்சுங்க. அண்ணே இருடா, இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் புடிங்க புடிங்க, வாடா வந்துடுறா. அண்ணே சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, கச்சேரிய கொஞ்சம் மாத்தி வாசிச்சா தான் இனிமே வசூல் ஆகும். எப்படி மிருதங்காரன் இந்த பக்கமும் பிடில்காரன் இந்த பக்கமா? அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மனண்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லைட் மியூசிக் பண்ணா தான் கச்சேரி எடுபடும். ச்சே, அவங்கிட்ட போய் நான் நிக்கிறதா? என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு அவன் குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரிங்க புக் ஆகுதே, அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாம் கொடுப்பன. கொடுப்பன இல்லடா, குடிப்பினை. குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவம் ஆடுது. ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா? அதுல தப்பே இல்லைன்னா கலைஞன்னு வெத்தலையே ஒண்ணு அப்பப்ப தண்ணியில இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். அவர் சொல்றதுதான் கரெக்ட். நான் சரக்க கலர்ல கலந்து ஊஜாவில வச்சுடுறேன், நீங்க பாடும்போது அப்பப்ப டம்ளர்ல ஊத்தி குடிங்கோ, அப்புறம் பாருங்க அடாடாடாடாடாடா அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க, நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க. டேய், ஜனங்கள்லாம் வந்துட்டாங்களா? ஜனங்க வந்துட்டாங்களா? விசில் அடிக்கிறாங்க, சீக்கிரம் கச்சேரி ஆரம்பிங்க. இன்னொரு கிளாஸ் ஊத்துற. அண்ணா ஏற்கனவே நீங்க 3 கிளாஸ் சாப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பழக்கம் இல்ல, போதும் கச்சேரி ஆரம்பிங்க. டேய், நான் யாரு? சங்கீத சகலகலா பூசண லோகிதாச பாகவதன். எனக்கு எப்போ பாட்டு ஆரம்பிக்கணுங்கிறது தெரியும். பாட சொன்னா பல்ல காட்டுற, பாடியா பாடியா பாடியா. நீங்களே எவ்வளவு நேரமே வாசிச்சுட்டு இருப்பீங்க, பாகவதரை பாட சொல்லுங்க. பாகவதரை பாட சொல்லுமா? தர்மடின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அண்ணன் இன்னைக்கு வாங்கினார, அப்பதான் பார்த்தேன். நம்ம பாகவதர் இந்த ஜென்மத்துல என்ன மறக்க முடியாது. இப்ப வர போறானே, வந்தா தெரியுது. வந்துட்டேன்டா. என்னடா சொன்ன? கலர்ல சரக்கு கலந்துட்டா வாட வராது, கசப்பு தெரியாது. இவ்வளவு சின்ன வயசுல சங்கீத ஞானம் வரல, உனக்கு சாராய ஞானம் அமோகமா வந்திருக்கு. அடிங்க, போடா. 2 ரவுண்டோட நிறுத்திட்டு பாட வேண்டியதானே? 2 ரவுண்டுக்கு அப்புறம் பாட்டு கிட்ட வருது, கை கூச்சா பக்கத்துல வருது. அது ஆரம்பிச்சா நிப்பாட்டவே முடியாது. அடச்சி, எல்லாருமா சேர்ந்து என்ன டீலாவில் விட்டீங்க. போதை இன்னும் தெரியல, எனக்கு ஒரே தலைவலி. தலைவலி நிக்கலன்னா மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும். ஐடியாவா சொல்ற நீ? ஐடியா 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 சொல்லுவேனுமே. டேய், நில்லு நில்லுடா, நில்லுடா, ஓடாத ஓடாத. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நீ ஆடு பாம்பே, நளிநாடு பாம்பே. அப்படி நீ ஆடு பாம்பே, வளைந்தாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, நின்றாடு பாம்பே, நின்றாடு பாம்பே. புன்னாகவராளி ராகம் பாம்புக்கு புடிச்ச ராகம், அதான் பாம்பு மேடைக்கு வந்திருக்கு. ஹரிச்சந்திர மகன் பேர் லோகிதாசன், அவன் பாம்பு கடிச்சுதான் செத்தான். அண்ணா உங்க பேரும் லோகிதாசன் தான், அதனால பாம்பு பாட்டுக்கு வந்ததா இல்ல உங்க பேர் ராசிக்காக வந்ததா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படியே இந்த கூஜாவாலையே அடிச்சு கொன்னே போடுவேன். எத்தனையோ மேடையில எத்தனையோ ராகம் பாடி இருக்கேன், அப்பெல்லாம் வராத பாம்பு இன்னைக்கு இந்த ராகத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? புன்னாகவராளி ராகம், அதுக்கு புடிச்ச ராகம் இல்ல ராஜா. லோகண்ணா, அத போக சொல்லுங்க. நாகராஜா, என் பாட்டுல மயங்கி வந்தவனே போயிருப்பா. இனிமே ஒவ்வொரு மேடையில் நான் புன்னாகவராளி பாடுவேன், அப்பப்ப வர போக இரு. இப்ப போயிருப்பா. போ ராஜா, போம்மா, போ. போ ராஜா, கட்டுச்சு போல போ போ போம்மா போ.
நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மா கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். இனிமே பானைக்குள்ள பாவம் போகாம பாத்துக்கணும். நல்லா படம் எடுக்கிறது வாங்கப்பா. பயமா இருக்கு. கணேசா வா, நீயே பாவமா இரு, என்ன பாக்குற வா. டேய் வாடா. இந்த வாடகை பாம்பு விஷயம் உனக்கு எனக்கும் தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கச்சேரிக்கு 50 ரூபா வாங்கிக்க, சரியா 9 மணிக்கு பாம்பை விடு. போடா.